வருஷத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் பீரியட்ல மேலாண்மை பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு நாடகக்குழு ஒரு ஊரா போய் நாடகங்கள் போடுவாங்க. வீதி நாடகங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெருக்கூத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வீதி நாடகங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல போய் நாடகம் போடுறாங்க. கமலத்தார் கூத்து அப்படிங்கிறது அந்த நாடகத்தினுடைய பெயர். கமலத்தார் இனத்தினுடைய 13வது தலைவன் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கமலத்தார் கூத்து அப்படின்னு அவங்க நடத்துறாங்க. 10 நாள் ஒரு ஊருக்கு போனாங்க, 10 நாள் தங்குவாங்க. அங்கேயே எல்லாம் பண்ணுவாங்க. காலையில ரிஹர்சல் ஒன்று பண்ணுவாங்க, நார்மல் ட்ரெஸ்ல. ஈவினிங் ஆகும்போது ஃபுல் மேக்கப் போட்டுட்டு அட்டகாசமா ரெடி ஆகிட்டு அவங்க மேடை ஏறும்போது பிரமாதமா. நீங்க ஏதாவது நாடகம் பார்த்துருக்கீங்களா? டெய்லி எங்க வீட்டில் தான் நடந்துட்டு இருக்கு அந்த நாடகம். எஸ், தேங்க்யூமா, சொன்னதுக்கு நன்றி, ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு நன்றி. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பையன், மன்றாயர் பையன் அப்படின்னு அவங்க ஊர்ல கூப்பிடுவாங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்றாயர் பையன் அப்படின்னு இந்த பையனை கூப்பிடுவாங்க. அந்த பையன் இதுக்கு முன்னாடி லைஃப்ல அவன் நாடகம் பார்த்தது இல்லை. குட்டி பையன் வளர்ந்துட்டு இருக்கான், ஒரு விலை பையன். நாடகம் அவன் பார்த்தது கிடையாது. இவ்வளவு டிவி கிடையாது, இவ்வளவு நிகழ்ச்சிகள் கிடையாது. அவன் பிறந்த அன்னைக்கே அவங்க அப்பாவை பிரிட்டிஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு ஒரு 5-6 வருஷம் அப்பா இல்லாம விழுப்புரத்துல பிறந்த பையன். இப்போ அப்பாவோட ஊருக்கு வந்திருக்கான், தஞ்சை மாவட்டத்தில் வளர்ந்துருக்கான் பையன். நிறைய தெரியாது, திண்ணைப்பள்ளி குளம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அந்த காலம் ஒன்னிலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது பாரம்பரிய அரசு இந்த காலத்துல நான் சொல்லுவேன். சம்பா ஆத்தூர் கட்சியில் சொல்லுவோம். அந்த பீரியட் முதல் முறையாக நாடகங்களை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஸ்கில் இருக்கு. இன்னைக்கு எப்படி பசங்க பார்த்தா, கமலஹாசன் பார்த்தா, விஜய் பார்த்தா, அஜித் பார்த்தா நடக்குதோ, என்ன அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க முதல் முறையாக சாதாரணமா இருந்த மனிதன் ஒரு வேஷம் போட்டு கட்டினதுக்கு அப்புறம் அவன் அப்படி கம்பீரமா நிக்கிறது, அந்த சிலிப்பை பார்த்து அந்த பையனுக்குள்ள என்ன நடக்குது. சின்ன வயசுல டூரிங் டாக்கீஸ்க்கு அம்மா எம்ஜிஆர் படம், ரஜினி படம் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த சொந்த ஸ்கின்ல நமக்கு என்னவோ ஆகும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு குருஸ்லி படத்தை பார்க்கும்போது அப்படி ஆச்சு. அது மாதிரி அந்த பையனுக்கு நாடகத்தை பார்த்தோன்னே ஒரு சிலிப்பு. அந்த நேரத்துல தண்ணி, சாப்பாடு, ஈ போகுது, மூத்தம் வந்து அதெல்லாம் தெரியாது. அந்த பையன் அப்படியே தான் இருக்கும். அப்படியே அதாவது இன்னைக்கு நாம எடுக்கிற வாழ்வியல் பயிற்சியில சைக்காலஜில நாங்க என்ன சொல்றோம், டீப் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். The only those who can do deep work நாளைக்கு வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா 10 நிமிஷம் ஒரு புக்கு படிக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் எடுத்து நடுவில் ஒரு ரீல்ஸ் பார்க்க வேண்டிய கண்டிஷன் இன்னைக்கு வந்துச்சு. 40 செகண்ட் கம்மி அப்படிங்கிற கண்டிஷன். அந்த மாதிரி நம்ம டீப் ஒர்க் அந்த பையன் அப்படி பார்க்கலாம். அவனுக்கு நாடகம் பிடிக்குது. அடுத்த நாள் காலையில இந்த நாடகக்காரங்களாம் எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த ஊர்ல வேற ஒரு பண்றாங்க. அவங்க வீட்டுல தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்பெல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது, யார் வீட்லயே சாப்பாடு கொடுப்பாங்க டெய்லி. ஸோ அந்த சாப்பிடும் போது அந்த நாடக நடிகர்களை போய் அவன் பார்க்கலாம். ஆனா அவங்களால அந்த நாடக நடிகரை பார்க்க முடியல. இவரு தான் நேற்று பிரித்தானியா போலீஸ்காரர். ஆனா இப்ப நாடகத்தினுடைய இந்த நேஷனல் கல்ச்சருக்கு ஒரு நார்மல் மேனா இருக்கு. இந்த பையன், அதாவது அந்த பையன் தன்னுடைய சுயசரிதையில சொல்றான், ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் பை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் யூஸ் பண்ண வாங்க. இவங்களுடைய அந்த மாற்றத்தை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நின்னேன். அப்படி இருந்தாங்க அவங்க. ஸோ ஒரு நாளும் இந்த பையனுக்கு அவங்களுடைய ஈர்ப்பு அதிகமாகுது. ஸோ காலையில் ஒரு அவங்க ரிஹர்சல் பண்ணுறது இந்த பையன் கூடவே நின்று பார்ப்பான். ஊர் மக்கள் அளவுக்கு கிடையாது, அந்த சின்ன பையன் அளவு இல்லை. அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, சொந்தக்காரங்க இல்லை, அந்த பையன் போய் பார்ப்பான். அது மத்தியானம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, கட்டில் போடுவாங்க, சில பேர் குடிப்பாங்க, ஈவினிங் எந்திரிப்பாங்க, ஃபுல்லாக வேஷன் கட்டுவாங்க, அடல் கட்டுவாங்க. இப்போ நம்ம வீட்டுலலாம், நம்ம வீட்டுக்கான எங்கள் வீட்டுக்கு சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குவோம். மேக்கப் போடுவாங்க, ஹீலிங்லாம் பண்ண 1 இன்ச்சு அந்த மாதிரி. சரி ஒரு மாதிரிங்களா மேக்கப் இல்லை அவங்க? சரி, நல்லது, தேங்க்யூ. அந்த மாதிரி அடவு கட்டுறாங்க. இதெல்லாம் அந்த பையன் பார்க்கறான். ஆனா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம், அந்த லாந்தரை ஏற்றதுக்கு அப்புறம், அந்த தீபத்தோட வெளிச்சத்துல அந்த அதே ஆளு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நிற்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் அப்படியே உள்ள வாங்கலாம். இது எவ்ரிடே நடக்கும். காலையில் ரிஹர்சல், சாயந்தரம் நாடகம். இந்த பையனுக்கு அளவு, அந்த வீட்டு பையன் அளவு ஃப்ரீ டிக்கெட் யாரும் கேட்கணும். எவ்ரிடே நடக்குது. 10 நாள் முடிச்சு ஒரு நாள் அந்த பையன் வரான். வெளியாவது எந்திரிச்சு வரான். நாடகத்துடைய கொட்டாயெல்லாம் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் வண்டியில் போயிருக்கு. பையன் சின்ன பையன் இல்லை, முதல் பிரிவு, முதல் காதல் மாதிரி ஒரு பிரிவு. துக்கம் கொண்டே அடிக்குது. இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க போறாங்க, யாருக்கிட்ட பேசுறது போன்னு அழுதான். அந்த பையன் சுயசரிதத்தில் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். சுயசரிதத்தில் அந்த பையன் ஆறான், போன்னு ஆறான், தாங்க முடியல. வண்டி போட்டு இந்த பக்கம் வரான். ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க, அங்கேயே இருக்கணும். அவங்க எப்படி கேட்பாங்க, வீட்டு மேலே
இந்த பையனால நேற்று இளையராஜா இருந்திருந்தாருன்னா அந்த பீரியட்ல இந்த வண்டி போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருக்காரு. புதுவை பூபாலம் பார்த்து நானும் பாடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இந்த பையன் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன பசங்க ஊர் தாண்டி போக மாட்டாங்க. கிராமங்கிறது எப்படி இருக்கணும், வீடுகள் இருக்கும், கோயில் இருக்கும், குளம் இருக்கும், எல்லா சாமியும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வயல் அடுத்த ஒரு படம் அதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. யார் வந்தாலும் யாருக்கு போய் எங்க வெளில போன எப்படி போன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வண்டியோட அந்த பையன் சேர்ந்து போயிருக்கான். நம்ம சொல்லுவாங்க கூட பிடிக்கிறான். அந்த மாதிரி அந்த பையனுக்கு கூட போயிட்டே இருக்கும். ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் அந்த பையனால ஊர் எல்லைங்கிறதுனால பார்க்க முடியல. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்காங்கன்னா ஐ வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் देम. அவங்க அப்படியே அந்த கவர்ந்து எடுத்துட்டு போறாங்க. என் இதயம் அவங்களோட போயிடுச்சு. என்னால இங்க இருக்க முடியல. என் மீது அவங்களோட போனது, என் உடல் அவங்கள பின்தொடர்ந்து அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல போறாங்க. ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் வண்டி ஊர் எல்லையை தாண்டி பெருவரப்புன்னு நம்ம சொல்லுவோம். 2 வயல்களுக்கு நடுவுல கண்ணின்னு ஒன்று போவோம். அதாவது வாய்க்கால், கால்வாய், அதுக்கு அடுத்தது கண்ணீர். இந்த கண்ணீர் பக்கத்துல ஒரு பெரிய வண்டி மட்டுமே போகக்கூடிய வழியில் அவங்க போயிட்டு இருக்காங்க. வந்து திரும்ப இடத்துல நம்ம பார்க்கறாங்க. ஊர்ல இருக்காங்க. யார் அந்த பையன் வந்து இருக்காங்க? எங்கே போற? இந்த பையனுக்கு நிறைய பேச தெரியும். இப்போ நான் மதிக்கிற ஒரு எழுத்தாளர் 1991 கிராமத்துல இருந்து படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சென்னைக்கு நான் வேலைக்கு வந்துருக்கேன். நடுவில் ஒரு கலைஞர்ல என்ன அப்போ டிவிஎஸ் பிரிண்டரை சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நகர் பக்கத்துல எங்கேயோ ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனியில சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்டாம்பு பிரிண்டர் இந்த கையில எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துக்கிட்டு இந்த கையில ஸ்கூல் கிட்ட எடுத்துக்கிட்டு ஒரு தீபாவளி முடிஞ்ச பீரியட் வரத்துக்கு வர அங்க அப்போ அண்ணா நகர் பச்சை பாஸ் பிரிட்ஜ் அதுக்கு வர்றதுக்கு இன்னொரு ரோடு இருக்கும். பேக்ரவுண்ட் ரோடு ஒரு தரப்பாலம் அது வர்றதுக்கு ஒரு தரப்பாலம் இருக்கும். அது வெளியில சாக்கடை ஓடிடும். தீபாவளி பீரியட் தீபாவளி முடிஞ்ச 4வது நாளோ 5வது நாளோ நான் அது வழியா வரேன். பிரிண்டர் எடுத்துட்டு வரேன். கிராஸ் பண்ணி பஸ் ஏறணும். வந்து இந்த பிரிட்ஜு கிட்ட பஸ் இருக்கும். இவ்வளவு தண்ணி போகும். அந்த தரப்பாலம் மேல தண்ணி போகும். ஸோ அந்த பக்கம் தண்ணியில இந்த பக்கம் தண்ணியில நான் கடந்து போகணும். அந்த சர்வீஸ் இன்ஜினியரிங்கிறதால நான் ஷூ போட்டிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. காக்கி கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட். இந்த பிரிண்டரை வச்சுக்கிட்டு இந்த தண்ணி எப்படி போறது சேர்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் கருத்தப்படும் போது இறைவன் எந்த ரூபத்திலேயே யாரையும் நினைச்சு காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரியாது. அதே எனக்கு எப்ப போறது அப்படிங்கிறது தெரியாம நிக்கிறேன். முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஜீப் அப்படி பின்னாடி இருந்துச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு ஒரு ஜீப்பு. யாரும் ஓடுறாரு. ஃப்ரெண்டோட யாரோ உட்காந்து அவசரம் வண்டி எடுக்கணும். பின்னாடி ஜீப் வந்து எங்க பக்கத்தில் இருக்குது சொல்றாரு. நான் கிராமத்துல இருந்து அந்த பையன் லைஃப்ல நான் ஜீப்பை பார்த்துருக்கேன். ஏறினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜீப்ல ஏறேன். அது ஏறி பின்னாடி நிற்கிறேன். அந்த பக்கம் போய் வண்டி ஏற்றிட்டாரு. அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது கூட தெரியல. 1991 நீங்க 2026 நீங்க ஒரு பார்த்து காப்பு நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஐயா தேங்க்யூ. அவர்கிட்ட நெச்சீரன் கோபால் அன்னைக்கு எனக்கு உதவி செய்ய நின்றுட்டு இருந்தாரு. போய் அவரை பார்த்து சொன்னேன். ஐயா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். அதனால தான் என்னோட ஸ்பீச்சில் சொல்லுவோம். எத்தனை பேர் உதவியில உருவானோம்னா யாரா இருந்தாலும் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியுமான்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்கிட்ட என்னால பேச முடியும். இதை நன்றி சொல்லணும். அவர் பார்க்கல. இன்னொரு எழுத்தாளர்களை பார்த்தேன். நான் மதிச்சு அவங்க புத்தகத்தை படிச்சு வளர்ந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏதாவது அந்த எழுத்தாளர் எனக்கு அவர் நல்லா தெரியுது. ஆனா என்ன அவரால் பேச முடியும். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பையன் இப்ப நான் ஒன்று கிடைக்கிறேன். வண்டியில இருந்து அவர் இறங்கிட்டாரு. தஞ்சை மாவட்டத்தில் அந்த பையன் வண்டியில் நினைக்கிறான். எதுக்கா நீ யாருக்கு பையன்? அந்த பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த நாடகம் எப்படி இருந்தது அப்படி இருந்தது எதுவுமே பேச தெரியல. அந்த பையன் ஒரே வார்த்தை சொல்றான். நம்ம கூட அதெல்லாம் பண்ண முடியாது. யாருக்கு பையன்? அந்த மலையாளுக்கு பையன். சாப்பிட்டாலும் பக்கத்துக்கு பையன். நீங்க வரக்கூடாது. இல்லைங்க நான் போக மாட்டேன். எங்க அப்பாட்ட கேட்போம். அப்பா ஊர்ல இல்லை. நான் அப்படியே வந்துடுறேன். இந்த சந்தையை பார்த்து முன்னாடி கொட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? நார்மல் வண்டி வரும். கொட்டு வண்டி கூட்டு வண்டி. அந்த வண்டியில தான் நாடக ஆசிரியர் இருக்காரு. மேலாண்மை குருசாமி இறங்கி வர சிதம்பரம் மேலாண்மை குருசாமி இறங்கி வந்தாரு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறேன். வண்டி எப்படி இருக்கும்? வண்டியை திறந்து உள்ள வந்தார். அவர் தான் சொல்றான். அந்த இடத்துல ஆசிரியர் நம்ம கூட கூட்டு போகணும். கூட்டுட்டுலாம் போக முடியாது. எதுக்கு? எனக்கு நாடகத்தில் நடிக்கணும் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? நாடகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க பக்கத்தில் இருக்காங்களா ஏதாவது நடிக்க சொல்லுங்க. உங்க நாடகம் நிறைய பார்த்துருக்கேங்க. சரி ஏதோ நடிச்சுக்காம பாருங்க. அந்த பையனுக்குள்ள ஒரு நடிகை நான்
எந்த சீன் சொல்லுங்க. அதுவரை அழுது கொண்டிருந்த பையன் கேட்கிறேன் எந்த சீன் சொல்லுங்க அப்படின்னு. அவர் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு சீன் சொல்றாரு. அடுத்த செகண்ட் அந்த பையன் மேடையில் இருந்த 6 பேரை அவரே மாதிரி நினைச்சுக்காங்க. இந்த கேரக்டர் இருந்தாரு சொல்றாரு. யாரும் பையன் அசந்து போயிட்டார். இப்படி ஒருத்தவங்க நான் பார்த்ததில்லை. ஆனால் ட்ரெயினை இப்படி யாருமே பண்ணதில்லை. யாரும் பையன் சொல்றாரு. சின்ன மகா இருக்கு அவருக்கு நம்ம அப்புறமா சொல்றோம். ஏன் வண்டியில் அவங்க தூக்கி மணியில் ஒரு லட்சம் கொடுத்துரு அங்கேயே திருச்சி போறாங்க. அப்புறம் பையன் அவங்க ஆல்மோஸ்ட் அவன் குடியே வச்சிருந்தாரு. ரொம்ப வருஷம் அவன் அதான் கற்றுக்கலாம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு 3 பார்ட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வேஷம் கொடுப்பாங்க. அந்த வேஷம் கட்டலாம். அதுக்கப்புறம் வளர்ந்து அந்த பையன் ராஜ பார்ட் அப்படிங்கிறது தான் ஹீரோ. அது பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தான். அவன் நடிச்ச முதல் படத்தின் பெயர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு உலகத்துல நடிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் இருந்தால அவரை தவிர்த்துட்டு இன்னைக்கு யாரையும் நம்ம பேச நடிப்புன்னு ஒருத்தர் மகன் பிராண்டாவோ அவர் வச்சுதான் சொல்றாங்க. புக்ல எழுதிருக்காங்க. இயற்கை உள்ள புக்ல நம்ம பார்க்கறோம். அந்த அளவுக்கு நடிப்புனா நடிகர்களும் கேட்கற சிவாஜி கணேசன். இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி, சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானித்தது யார் அப்படின்னு நான் கேட்டேன். இறைவன் ஒரு பாட்டு வச்சுக்கோம். இறைவன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க வந்து நம்ம அப்புறம் அதுல நம்ம டாபிக். சிவாஜி கணேசன் அந்த ஊர்ல விழுப்புரத்துல பிறந்த, அம்மா வீட்டுல பிறந்து அப்பா ஊர்ல வந்து வளர்ந்த தஞ்சை மாவட்டத்துல இருந்து அந்த சிவாஜி கணேசன் என்ற சிறுவன் ஒரு விவசாயியா ஆயிருக்கலாம். மனுஷன் ஒரு வாத்தியாரா இருக்கலாம். ஆயிரத்தி நான் கேட்கறது புரியுது. அவங்க வாத்தியாரா இருக்கலாம். அப்போ அந்த பையன் நடிகனாயே இன்னைக்கு நடிப்புக்கு யாரை கேட்டாலும் நடிக்கிறது இருக்கும். சிவாஜி கணேசனை தாண்டி யாருமே இல்லை சொல்றதுக்கான ஒரு பல்கலைக்கழகமா லேண்ட்மார்க்காக வாழ்க்கை தீர்மானிச்சது எது பண்ணணும்? 10 நாள் மேலாண்மை பொன்னுசாமிங்கிற ஒரு குழுவோட சேர்ந்தது. இல்லைன்னா பண்ணணும் இன்னைக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணணும் சொல்ல போற சேரிடம் அறிந்து சேரணும். யாரு கூட சேர்றாங்க வாழ்க்கை தீர்மானிக்கணும். இங்க நிறைய மீடியாவில் இருக்காங்க. அவங்க பேர் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. நான் சொல்றேன். செட்டிப்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம் சமீபத்தில் செட்டிப்பட்டுன்னு ஒரு கிராமம் எங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அந்த பேர் சொன்னாலே தலையாடுறாங்க. செட்டிப்பட்டுங்கிறது புதுச்சேரியிலிருந்து வழுதாவூர் போற வழியில் இருக்கிற ஒரு கிராமம். ரொம்ப சிறு கிராமம். 250 வீடுகள் இருக்கு. மொத்தமா ஒரு 2000 பேர் தான் மொத்த ஊர். அந்த ஊர் பேர் சொன்னாலே வேலை தர மாட்டாங்க. பாண்டிச்சேரி கல்லூரி எதனால அந்த ஊர்னாலே யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிற பேசுவோம். ஏன்னா அவங்க எதிர்ப்பு வருவாங்க, கூலிப்படியா வருவாங்க, காசு கொடுத்தா என்னன்னு செய்வாங்க, கலாச்சாரம் மலையை காமிச்சு கொண்டுவாங்க. செட்டிப்பட்டுனாலே ஒரு பிளாக் மார்க். பக்கத்துல திருக்கடூர் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. அதுல கேஸ் செட்டிப்பட்டு ஆளுங்க பேர் தான் இருக்கும். நீங்க கையில் எடுத்தீங்கன்னா எல்லாமே செட்டிப்பட்டு தான் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் ரத்தினம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பையன் வளர்க்கலாம். எங்க செட்டிப்பட்டா ஸ்கூல்ல நம்ம தள்ளிடுவாங்க. லோக்கல் ஸ்கூல் அங்க இருக்கு. மீதியெல்லாம் அந்த ஊர்ல கிடையாது. சுற்றிலும் வயல்வெளி. சங்கராபரணிங்கிற ரிவர் அந்த பக்கமா ஓடுது. நீங்க பாண்டிச்சேரி நல்லா தெரியும்னா உங்களுக்கு இந்த ஊர் தெரியும். பாண்டிச்சேரியில காலேஜுக்கு போன அந்த பையன் ஹையர் ஸ்கூல், அதாவது ஹை ஸ்கூல் பாண்டிச்சேரி. அங்கேயிருந்து காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் போனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இந்த ஊர்ல வளரும் போதே என்ன கொண்டு போவாங்கன்னா கலாச்சார கவனத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆளுகள் அடியால கொண்டு போயிடுவாங்க. யாருக்காவது எங்கேயாவது கொலை நடந்துச்சுன்னா சென்னையை போறவங்க இன்னொரு காரணம் இருக்கும். அவங்க காசு கொடுத்தாலும் அவங்க ஜெயிலுக்குள்ள போயிடும். செட்டிப்பட்டு ஒரு பிளாக் சில வருஷம் முன்னாடி வந்து இந்த ரத்தினம் அவனோட கிளாஸ்மேட்டு ஒருத்தன் ஏதோ புதுசா படிச்சுட்டு இருக்கேன் என்னன்னு கேட்கறான். இல்ல நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன், நல்லா படிச்சு முடிச்சிட்டேன்னா இல்ல இது அரசு தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தேர்வு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க தாத்தா போலீஸா இருந்தாலும் எங்க அப்பா விட்டுட்டாரு. அதனால என் பாட்டி எப்பயும் நம்ம சேவகம், அந்த காலத்துல இருக்கிற சேவகம் அர்ஜுன் படத்தை பேர் சொல்லுங்க. அந்த காலத்துல போலீஸ் சேவகம் பேரு. என் தாத்தா சேவகம் அண்ணா நீயும் சேவகம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். செட்டிப்பட்டுலேருந்து வந்த அந்த பையன் ரத்தினம் நானும் வரேன் உன்னோட அப்படிங்கிறோம். நம்ம 2 பேர் சேர்ந்து போயிட்டோம். 2 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. சில வருஷங்கள்ல செட்டிப்பட்டு கிராமத்துல இருந்து முதல் போலீஸாக ரத்தினம் செலக்ட் ஆக, அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் மார்க்கா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பையன் டெவலப் ஆகிறான். இதை பார்த்துட்டு அந்த ஊர்ல சில கலாச்சாரத்துக்கு அந்த வாழ்க்கைக்கு மாடுமைக்கு போயிட்டு வெங்கடேஸ்வரன் ஒரு பேர் ஞாபகம் என்ன பரவாயில்ல. அப்புறம் கூகுள்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய முக்கியமான டேஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ரத்தனத்தை பார்த்துட்டு வெங்கடேஸ்வரன் இன்னொரு பையன் வரான்.
சில வருஷங்கள்ல அந்த ஊர்ல எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. என்னன்னா முதலாக செட்டிப்பட்டுங்கிற ஊர்ல 2 நாகல் வீடு கல் உள்ளாங்க. இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்ல உள்ள போயிட்டாங்க, போலீஸ் போயிட்டாங்க. அதை வச்சு லோன் எடுக்கிறாங்க, பெரிய செலவு வீடு கட்டுறாங்க. ஊர் கல்லூட மாறினோடனே ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் இவங்க திரும்புறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது புரட்சி, இந்தியாவின் முதல் புரட்சி. என்ன பொறுத்தவரைக்கும் மற்ற எல்லாரும் சேர்ந்து விட்டு வராங்க. ஏன் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் இந்த மாதிரி மாற்றணும், இதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பசங்க வழி நடத்துறாங்க, வெங்கடேசன் ரத்தினம் 2 பசங்க வழி நடத்துறாங்க. அப்படின்னா நம்ம ஊர்ல கள்ளச்சாராயம் காட்டக்கூடாது, இல்லையே ஏமாத்திக்கணும். நாமளே ஒரு குழுவை தேர்ந்தெடுப்போம். இந்த இளைஞர்கள் கள்ளச்சாராயம் பார்க்காம இருக்கிறதுக்காக ஷிஃப்ட் போட்டு ஊர் முழுக்க நேரில் காவல் கேட்கறாங்க, மாத்தி காவல் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஊர்ல ஒரு பட்டா போட்டு எப்படி காவலருக்கு தேர்வு எழுதணும், போலீஸ்க்கு எப்படி தேர்வு எழுதணும்னு நீங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் டீ போட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இன்னைக்கு என்ன பண்ணுவோம், கண்டிஷன் 250 வீடு 2000 பேரு உள்ள அந்த கிராமத்துல இருந்து 275 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுல 170 பேர் போலீஸ். அதோட முக்கியமான கைத்தட வெளியாங்க. எந்த ஸ்டேஷன்ல செட்டிப்பட்டுனாலே பிளாக் மார்க் ஆயிருந்துச்சோ அந்த ஸ்டேஷனுடைய காவல் ஆய்வாளர் உட்கார்ந்து செட்டிப்பட்டு இப்போ அப்போ ஒரு ஊர் மொத்தமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு பையன், ரத்தினங்கிற ஒரு பையன், தெரிஞ்சோ தெரியாமலோ அவனோட கிளாஸ்மேட்டோட சேர்ந்தான் அவன் மாறணும். அவனோட வெங்கடேசன் ஒரு பையன் சேர்ந்தான் அவன் மாறணும். வெங்கடேசனுடைய ரத்னத்துடைய மொத்த ஊரும் சேர்ந்துச்சு, மொத்த ஊரும் செஞ்சிருச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இங்கே தலைநகரத்துல 49வது புக் ஃபேர்ல பெரிய அறிஞர்கள் இங்கிருந்தோம் அங்கிருந்தோம் கேட்கிற இடத்துல அந்த வெங்கடேசனையும் அந்த ரத்தினத்தையும் அத்தனை பேர் நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன பண்றோம், சரியான ஆளுங்களோட சேர்ந்தா வாழ்க்கை மாதிரி. சரி, சைக்காலஜில நாங்க சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய சக்சஸ், ஒரு மனிதனோட வாழ்க்கை பாதையை, ஒரு மனிதனோட உயரத்தை எது தீர்மானிக்கிறது? ஒரு மனிதனுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? நம்ம சைக்காலஜிக்குள்ள போகலாம். ஆழ் மனதுங்கிறது பிரிக்கப்படுகிறது. 8 ஒரு பங்குக்கு பேரு புறமானது கான்சியஸ் மைண்ட், மீதி 7 பங்கு அகமானது சப்கான்சியஸ். அவ்வளவு நான் போறேன், அது உள்ள டீட்டெயிலா போகுது. உன் மனசுக்குள்ள எது ஆழமாக உள்ளே நுழைக்கிறதோ அதை வச்சு வாழ்க்கை தீர்மானிக்கிறது. உள்ள நெகட்டிவ் வரல, வாழ்க்கை நெகட்டிவ். உள்ள தப்பா இருந்துச்சுன்னா தப்பு. நம்மளும் சொல்லுவாங்க, இங்க மதத்தை எடுத்துட்டு வரல, ஊர்ல சொல்ற பழமொழியே நான் சொல்றேன். சின்ன வயசுலயே நாராயணனோட பாதத்தை, இங்க நாராயணன் வந்து கடவுள் அப்படி எடுக்கணும். சின்ன வயசுலயே கடவுளோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த குழந்தை காப்பாற்றப்படுறது சொல்றதுக்கு காரணம் இறை நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே உள்ள உழைச்சுட்டா அந்த பையன் செய்யணும். கடவுள் பிறகுல மஞ்சள் குப்பம் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்சள் குப்பம். எஸ், அந்த ஊர்ல ஒரு பையன் திடீர்னு காணாம பையன் காணும். அப்படியே எப்படின்னா நிறைய குழந்தை பெற்று வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல எங்க கூட 0 டிகிரி பப்ளிஷிங்ல எங்க ஊர் பையன் அவன் பேர் 10. ஏதாவது அவங்க பேர் 10, 10ஆம் போர்டு சொல்லுவாங்க, 10வது குழந்தை. அவங்க அக்கா 5ஆம் போர்டு 5 லட்சம் இருக்கு. அவங்க அப்போ ஃபுல் டைம் இங்கே வேலையை பார்ப்பாங்க. நீங்க ஏறணும் 10 குழந்தை 15 குழந்தை பெற்றுருவாங்க. ஒரு பிரச்சனை பரவாயில்ல. அதுல ஒரு குழந்தை காணாம போயிடும். கடந்த ஒரு மஞ்சள் குப்பத்துல ஒரு குழந்தை காணாம போயிடும். வீட்டுல தேடி பார்க்கறாங்க. இவ்வளவு கிடையாது. ஒரு நாள் எல்லோ கலர் போஸ்டர் கார்டு வருது. பையன் இங்கதான் இருக்கிறான், இங்க கோச்சிட்டு வருதான் அப்படின்னு ராயப்பேட்டால இருந்து ஒரு மெசேஜ் வருது. மஞ்சள் குப்பத்துல அக்கா வீட்டு கோச் வந்தான். அவன் பிடிச்சி ஏன்னா கோச் வந்தா என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு படிக்க முடியல. சரி, அப்ப அங்கேயே பண்ணிடுறேன். வீட்டுல இருந்தா ஸ்கூல் போய் சொல்லி அடிக்கிறாங்க. சரி, ஸ்கூல் போனா மாதிரி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு படிப்பு வரல, எனக்கு விட்டுருங்க. சரி, படிப்பு வரல, ஆபீஸ்ல வந்து டீ பாய் வேலை செய்யும். ஸோ மஞ்சள் குப்பத்துல இருந்து படிப்பு வராத ஓடி வந்த ஒரு சிறுவனை ராயப்பேட்டையில தன்னோட மாமா அக்கா ஹஸ்பண்ட் வச்சிருக்கிற அச்சகம், அந்த காலத்துல காலையில் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அச்சகத்துல ராயப்பேட்டை அந்த காலத்துல ஃபேமஸ் ஃபார் பிரிண்டிங் ப்ரெஸ், ஃபர்னிச்சர். இன்னைக்கு வரைக்கும் எஸ், அதுல வேலைக்கு சேர்க்கிறாங்க. டீ பாயா வேலை செய்யணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பையன் எந்த ஊர்ல இருந்தா என்ன வேலைக்கு இருக்காங்க? டீ பாய். பையன் அச்சகம் அவன் ஜாலியாக இருக்கு. யாரும் செடி கேட்கறது கிடையாது. காலையில் அண்ணா கிளம்பி வருவான், கடைக்கு வந்துருவான், அங்கே ஏதாவது வருவாங்க, டீ கொடுப்பான். மாமாவோட அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் வருவாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வருவாங்க. ஸோ அவங்களாம் பயங்கரமாக பேசுவாங்க.
பேச்சு எப்படி இருக்கலாம், அனல் பறக்கும், கடல் பறக்கும். அதெல்லாம் இந்த பையன் பார்த்துட்டே இருப்பான். தெரியுமா இப்போ டீ வாங்கிட்டோம் அப்படின்னா ராயப்பேட்டையில் போயிட்டு டீ வாங்கிட்டு கொடுப்பாரு. இப்படியே அந்த தோழர்கள் எவ்ரிடே நைட் தூங்கும்போது அவங்க பேச்சு வருவோம். அடுத்த நாள் காலையில் என்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, இது லுக் ஃபார்வர்ட், அவங்க வருவாங்கன்றதுக்காக நம்ம என்ன இந்த பையன் வருவாங்க. அப்புறம் இவரோட க்ளோஸ் ஆகிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணும்போது எப்படி எழுதி கேட்பாங்க, எப்படி போஸ்டர் போட்டு கேட்பாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த பையன் சொல்லுவான், ஏன் எனக்கு படிக்க தெரியாது. என்ன படிக்க தெரியாதா? மாமா போய் சொல்லி அவரோட மச்சான் அவனுக்கு படிக்க தெரியாதா? அவங்களாம் முடிவு எடுக்கிறாங்க, நான் சொல்லி தரேன் போவான். அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சேர்ந்து ஷிஃப்ட் போட்டு ஒரு நாளும் ஒருத்தவங்க இந்த பையனுக்கு ஈஸியாக தமிழ் சொல்லி தராங்க. அதுக்கு பையன் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து 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 இன்ட்ரெஸ்ட் நல்லா கற்றுக்கிறான். மாமா பிரிண்ட் பண்றதெல்லாம் கொண்டு போய் எங்க போடுவோம், மயிலை மாங்குளையில மீட்டிங் நடக்குது, கம்யூனிஸ்ட் தலைவர் வராரு, பையன் கொண்டு போய் கொடுப்போம். கொடுக்கும்போது அதை படிச்சு பார்ப்போம், சைக்கிள் கொண்டு போய் கொடுப்போம், படிச்சு பார்ப்போம். எப்படி அந்த பையன் வளர்ந்து 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 துருவfree இருக்காங்க கண்டுபிடிக்கிறோம். எனக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்க கற்றுக்கிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படியே வந்து போகிறது, படிப்பு வரல, படிப்பு பிடிக்கல, படிப்பு ஏற மாட்டேங்குது மண்டையில. அந்த பையன் ப்ரூஃப் பண்ணான். அதுக்கப்புறம் வளரும் சில வருஷம் இல்லை, மாமா இல்லை, ஈரோட்லேருந்து ஒரு தோழர் கால் பண்றாரு. நாங்கள் இப்போ கிளம்ப போறோம், நாளைக்கு ட்ரெயினில் கிளம்ப போறோம், நாளைக்கு மதியானம் மயிலை மாநில மீட்டிங் இருக்கு, இமீடியட்டா போஸ்ட் கையில் ரெட் நோட்ஸ் கிடைக்கும், நீங்க எழுதி சொல்லு. மாமா இல்லை, என்ன எழுதுறது, ட்ரெயின் வந்து ஃப்ரீயா எழுதிக்கும். ஐயா எனக்கு அதை நீ எழுதிட்டேன். முதல் முறையா அந்த பையன் எழுதுறான், அவனா சொந்தமா ரெட் நோட்ஸ் எழுதுறான், கம்யூனிஸ்ட் இவரே எழுதுறான், அவனா ப்ரூவ் பண்றான், அவனா அச்சு போக்குறான், அவனா பிரிண்ட் பண்றான், எடுத்துட்டு மயிலை மாநிலத்துக்கு போகலாம். யூஸ்ஃபுல்லா வர்ற வரிகளை விட வீரியமான வரிகளாக எல்லாருக்கும் பையனை பிடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனை நிறைய எழுத சொன்னாங்க. இந்த பையன் வளரலாம். திடீர்னு ஒரு நாள் ஆனந்த விடன் பத்திரிகை ஆனந்த விடன் வந்து எங்க பத்திரிகையில் எழுதுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுதான் எழுது பையன் எழுதலாம். எதுக்காக அந்த பையன் எழுதலாம் கேட்கல, எந்த ஊர்ல இருந்து பையன் ஆனந்த விடன் எழுதலாம். பத்தி எரி பெரியவங்களாம் பாராட்டுறாங்க, ரொம்ப பெரியவங்களாம் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பையன் தொடர்ந்து எழுதுறான். அன்பும் பேசுவாங்க, நான் பாஸ்போர்ட் பண்றாங்க. அந்த பையன் தொடர்ந்து எழுதுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் இன்னைக்கு பாஸ்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு இலக்கிய உலகம் இங்க இருக்கிற பப்ளிகேஷன்ல இருக்கிற இலக்கிய எழுத்தவர்கள் நீங்க யார் கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச இலக்கிய எழுத்தவர்கள் யாருன்னா 10 பேர்ல 8 பேர் அவங்க பேர் சொல்லுவாங்க. அது ஒரு சிங்கம். தமிழகத்தில் இலக்கிய எழுத்துல அவர் பேரை சொல்லாமே இருக்க முடியாது. அவருடைய புத்தகங்கள், அவர் எழுதிய நூல்கள் இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வச்சிருக்கிறது. யாராவது பேர் மிஸ் பண்ண முடியுமா? ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு சீனியர் கைதட்டான ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் நிறைய யூனிவர்சிட்டியில, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில, பாரதியார் யூனிவர்சிட்டியில, சென்னை யூனிவர்சிட்டியில பாட புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க புக் எழுதுவாங்க. ஜெயகாந்தன் எழுதினார். அந்த பையன் கேட்கல படிப்பு பிடிக்கலன்னு ஓடி வந்த பையனுடைய எழுத்து இன்று அனைவராலும் படிக்கப்படுகிறது. அந்த பையன் என்னவா பணம் ஆயிருப்பான்? கம்யூனிஸ்ட் தோழர்களோட படிப்பு இல்லைன்னு ஓடி வந்த பையன் கம்யூனிஸ்ட் தோழர்களோட சேர்ந்தாலும் என்னாச்சு, அவனுக்குள்ள படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அறிவு வந்துச்சு, எல்லாமே வாங்கி வச்சு. அப்போ ஜெயகாந்தன் தன்னை உருவாக்க எவ்வளவு சரியான யாருடன் நீங்கள் சேர்கிறீர்கள் என்ற உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற யாரையாவது சேர்ந்துருந்தா அறிவு இல்லையா, திறமை இல்லையா, எனர்ஜி இல்லையா, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. 10 வருஷம் முன்னாடி அப்துல் கலாம் கூட நான் சேர்ந்துருந்தா இப்போ நான் நிற்கிற இடம் வேற. அதே 10 வருஷம் முன்னாடி வேற ஒரு டெரரிஸ்டோட சேர்ந்துருந்தா இன்னைக்கு நான் நிற்கிற இடம் வேற. 10 வருஷம் முன்னாடி ஒரு நல்ல குழுவோட நான் சேர்ந்துருந்தா அதை இங்க நிற்பேன், இல்லைன்னா பண்ண வேற. அப்போ எனக்கு இறைவன் கொடுத்த அறிவு இருக்கு, வாழ்க்கை கொடுத்த அறிவு இருக்கு, எனக்குள்ள எனர்ஜி இருக்கு, எனக்கு திறன் இருக்கு, எல்லாமும் இருந்தும் எது என்ன உள்ளே நுழைகிறதோ அது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் புரியல, என்னோட மனசு கிளாஸ்ல சொல்றேன், அதே சொல்றேன். உங்கள் கண்களின் படி, காதுகளின் படி, வாயின் படி, கருத்தின் படி எது உள்ளே நுழைகிறதோ அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ யாருங்கிறது உனக்கு உள்ள பார்க்க உள்ள போன தப்பா போச்சுன்னா நீ தப்பா இருக்க. ஏன் கை தப்பணும் போகுதுன்னா ஏன் இப்படி கண்டிப்பா 2 பேரு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து 2 பேர் அங்கே கேட்டு போவோம், வேற குழந்தை வந்து அங்கே 2 பேர் கேட்டு போவாங்க. எதுக்கு?
அப்படியே தரணும். கல்யாணம் சொல்றாரு, அவர்கள் கடவுளின் குழந்தைகள் பெற்றவர்கள் மூலமாக முன்னிட்டு வந்தாங்க. எல்லா குழந்தைகளும் வேணும். கேட்கணும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க உங்க என்ஜினியரா இருக்குங்க, டாக்டரா இருக்கீங்க, என்னவா இருக்கும், எழுத்தாளராக கூட இருக்குங்க. ஆனா அவங்க யாரு கூட சேர்றாங்க அந்த குழந்தையோட வாழ்க்கை சரியா இருக்கும். சேர்க்க சரியில்லைன்னா நமக்கு தெரியுமே சொல்லுவாங்க. கண்குட்டியோட சேர்ந்த கண்குட்டியோட சேர்ந்த எதுவும் அதோட அது பரவாயில்ல, அது ஒரு குறியீடு மாதிரி ஆயிடுச்சு, மாட்டிக்கிட்டோம். நல்லதா சொல்லுவோம். பூவோடு சேர்ந்த நீ யாரு கூட சேர்றீங்க சொல்லணும். நல்ல மனிதர்களோட சேர்ந்தோம்னா எதனால பண்ணணும்? பெங்களூர்ல ஐடி இன்ஜினியரா வாழ்ந்த போது ஒரு நாள் என்னோட யூனிவர்சிட்டியை போய் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஒசூர் ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஒரு அத்வைட் போனாலும் ஒரு ஊரை விட்டு தள்ளி இருக்கு. அதுல வண்டி விடுறதுக்கு போறேன். நடுவில் ஒரு சைக்கிள் வரும். அப்படிதான் நான் போடுவேன். சைக்கிள் வரும், எங்கேயாவது ஒரு சைக்கிள் வரும் இல்லையா? அப்போ பெரிய பிரேக் இப்படி அடிச்சு நிக்கிறேன். அவன் அந்த சைடு போய் அவன் முதல்ல சேஃபா போயிட்டு அப்படி அவனால சேஃபா போயிட்டான். அப்படிதான் அவங்களுக்கு இப்ப நமக்கு கோவமா என்ன மறந்து என் வாயில வந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. அவன் போயிட்டான். ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. ஒரு நிமிஷம் வண்டியை ஓரம் கட்டிட்டு நான் பதவி போயிட்டேன். ஏன்னா கெட்ட வார்த்தை பேசணும். ஒன்றும் பெரிய ரூல் கிடையாது. எனக்குன்னு சில பர்சனல் ரூல் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம பேசணும். சிலதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு மனுஷன் நல்லதா இருக்கும், என்ன வாயில முடியும். ஐ டோன்ட் ஸ்பீக் வித் ராங் வேர்ட்ஸ், ஆல்வேஸ் பேசணும். ஆனா எனக்கு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல குடும்பம் நம்ம கிட்ட ஒண்ணு வந்துச்சுன்னா நல்ல வார்த்தையா இருக்கு. நம்ம உடம்புல இருந்து வர எல்லாமே ஸ்மெல், இது வெளியா வர ஸ்மெல், வேர்வை, ரத்தம், விந்து, நாகம், டாய்லெட், மூத்திரம் எல்லாமே ஸ்மெல் வரும். மனிதனுடைய உடம்புல இருந்து வர எல்லாமே நாரும் வரக்கூடிய வார்த்தையும் நாகம் இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தை வார்த்தை சரியா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தை வந்துச்சு. அவங்க தான் என்ன கண்ணாடி ஏற்றிருக்கு அவங்க தெரியாது. நான் வண்டியை எடுத்து நான் ரொம்ப நேரம் மனசு கஷ்டம். இறைவா எப்படி என் வாயில இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? அது இறைவனோட செயல் இல்லை, நாமளும் தப்பு. ஆனா உண்மையான யோசிங்க. வண்டியை சர்வீஸ் கொடுத்தாச்சு. அதாவது பாம்பை பார்த்தா ரஜினிகாந்த் கடவுளே 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 அதே மாதிரி தான் நான் எதனால நம்ம இப்படி பேசுவோம், எதனால பேசுவோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வருது, புதுசா வேற ஒரு டிவிக்கு மாத்திருக்காங்க ஐடில. அது வந்து ஒரு கியூபிக்கல், என்னை சுத்தி எல்லாம் பண்ணணும். அங்கங்க சின்ன சின்ன டேபிள் இருக்கும். அங்கே பேர் சொல்ற விரும்பல. இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான ஐடி கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்காங்க நிறைய பேர். நான் ஹைதராபாத்ல இருந்த போது அவங்க கூட இருந்தாங்க. அவங்க எல்லாமே நார்மலா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதாவது அவங்க ஆரம்பிச்சாங்க ஓ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, எஃப்னு அவன் பேசுறதை நம்மளை காப்பிக்கிட்டே அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை. இதை கேட்டு 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 நான் பேசுறது இல்லை, நான் பேசுறது இல்லை. ஆனா பேசும்போது அவங்க பேசுறது என் காது வழியா உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் எங்க பண்ணணும் இந்த இடத்துல உட்கார்ந்து அப்படின்னு எது உங்கள் உள்ளே நுழைகிறதோ அது உள்ள இருந்து வெளியில வரும். கெட்டது வெளியில போச்சுன்னா கெட்டது வரும், நல்லது வெளியில போச்சுன்னா நல்லது வரும். இந்த கல்யாணம் எல்லா அம்மாக்களும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கேப்பார் பேச்சை கேட்டு என் பையன் கெட்டு போயிட்டான், என் காது வழியா இன்னும் சொல்லுங்க தலையாணி மந்திரம் போட்டாங்க. எஸ், அப்ப அவன் போடுற மந்திரம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எது உள்ளே நுழைகிறதோ அது எனக்கு தீர்மானிக்கிறது. அப்போ நான் அடுத்த 10 வருஷத்துல மிகச்சிறந்தவனா வாழணும். ஹெல்த்னா அப்படி இருக்கணும். எவ்வளவு வயசானாலும் இந்த மொத்த ப்ரோக்ராம் ஒரு கால நிலையாட்டம் மொத்த ப்ரோக்ராம் எழுதானே எடுக்கும். எப்படி பண்ணணும் இது இருக்கும்? என்னன்னாலும் பிடிவாத எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அப்ப எப்படி பண்ணணும்? அப்ப அது மாதிரி ஆளோட சேர்ந்துதான் எனக்கு வரும். என்ன நடந்தாலும் நியூஸ்ல என்ன நடக்குதுங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நான் பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப இது எப்படி வரும்? நான் அதனுடைய ஆளுகளோட சேர்ந்துதான் நடக்கும். அப்ப என் வாழ்க்கையில் அடுத்த 10 வருஷத்துல இன்னும் ஒரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி போட்டு, இறைவா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நீ சரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு நாள் தூங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்றதா நான் போறேன்னா என்ன பண்றேன்? நான் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஆளுகளோட வாழறேன். புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல? பிரகாஷோட படம் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணேன். என்ன பண்றேன்? அந்த மாதிரி கூட்டத்தோட நான் செஞ்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சொல் புத்தி ரெண்டுத்தையும் மாற்றக்கூடியது எது பாருங்க. நீங்கள் யாருடன் சேர்க்கிறீர்களோ அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ் சொல்றேன், பவர் ஆஃப் மேன் இஸ் பவர் ஆஃப் இஸ் மைண்ட். ஒரு மனுஷனோட பவர் தான் மைண்ட் தான்.
மைண்ட் தான். அதுதான் புத்தகம். பவர் ஆஃப் மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட். பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆழ்மனத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாழ்க்கை. இந்த ஆழ்மனத்துக்குள்ள எது பெறணும் போகுது, யாரோட நீ சேர்றையோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது எல்லாம் வருது. அது வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில அட்டகாசமான மனுஷனா வாழணும், சாந்தமா வாழணும், சிறப்பா வாழணும். இந்த உலகத்துக்கு எனக்கு நானும் வாழ்ந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவி செஞ்சு இன்மையும் மறுமையும் அட்டகாசமான வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சரியான ஆளுங்களோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம். என்கிட்ட என்னோட கோர்ஸ்ல கேட்பாங்க, என்னோட ஒன்றே ப்ரோக்ராம்ல கேட்பாங்க, சார் உங்க ப்ரோக்ராம் வந்தோடனே எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி தோணுது சார். சரி, ஆனால் ஒரு 10 நாள் நான் நார்மல் ஆகிடும் சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அதான் நினச்சி என்னோட 1 மாதம் கோர்ஸ் வரும்போது நம்மளோட ஒரு மாதமும் தொடர்பில் இருக்கேன், லைஃப் டைம் நான் தொடர்பில் இருக்கேன். இல்லை ஒரு சில பப்ளிக் எனக்கு தெரியல. அப்போ என்ன செய்யணும்னா, யாருக்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கோ நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த அளவு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை. உன் தெருவில் எவ்வளோ இருக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டட் டெய்லி போனாலும் அவனோட சேர்ந்து ஒரு நாளும் அவனோட சேர்ந்து. இதுதான் திருவள்ளுவர் பெரியவர் கேள்வின்னு சொல்றாரு. நல்ல நம்மளை வளர்க்கக்கூடிய இடத்துல சேர்ந்துக்கணும். அவங்களோட சேர்றதுக்கு சில பொருள்களை கொடுத்தாவது தப்பு இல்லை. பெரியவர் கேள்வி. அப்போ யாராவது நீங்கள் சேர்கிறீர்கள் என்று உங்களை மொத்த வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அது சீரியமான மிக முக்கியமான விஷயமா கடந்து போற விஷயமா? கடந்து போற விஷயம்னா ஆப்ஷன் 1. லைஃப் மிக முக்கியமான விஷயம்னா ஆப்ஷன் 2. நீங்க கை காமிச்சுன்னா நான் அதை வச்சு முடிவெடுப்போம். 1 2 போட்டோ பண்ணிக்கணும் எல்லாருக்கும். எஸ், அப்ப நம்ம வாழ்க்கையை மாற்றது நம்ம யாருக்கும் சேரணும். திருக்குறளோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, குரானோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, அவர்கீட்டோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, சில சினிமா புத்தகங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு. அப்போ யாருடன் நீங்கள் சேர்கிறீர்கள் என்று இந்த ஆழ்மனத்தை தீர்மானிக்கிறேன். ஆழ்மனத்தில் என்னையோ அதை வச்சுதான் வாழ்க்கை. உள்ள ஆழ்மனத்தில் உறுதி உள்ளவன் வெளியில இருக்க விஷயங்கள் பேச மாட்டான். வெளியில மட்டும் காமிச்சுட்டு ஆழ்மனத்தில் பயம் இருக்கிறவன் அடிமையில் சொல்லலாம். பில்டிங் ஸ்ட்ராங்கு அது பேசிட்டு அப்படிங்கிற நம்முடைய ஆழ்மனது. உங்கள் ஆழ்மனம் சரியாக இருக்கணும். நல்ல புத்தகங்களோட சேருங்க, நல்ல மனிதர்களோட சேருங்க. உங்க குழந்தைங்களை சரியான இடத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நம்ம மனசு கிளாஸ்ல சொல்லுவோம், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விட்டுட்டு போறீங்கிறது முக்கியமே கிடையாது. உங்க குழந்தைங்களுக்கு உள்ள என்ன விட்டுட்டு போறீங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போயிடுவோம், ஆனா அந்த குழந்தைங்க சரியாக இருக்கணும். அது உள்ள என்ன இருக்கிறது உடனே இதை மட்டும் எடுத்துட்டு போய் குழந்தைங்களை சொல்லக்கூடாது. நமக்கும் இதே நம்ம கூப்பிடுற வரைக்கும் நம்ம உலகத்துல வாழதான் போனோம். அப்ப சரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப நாமளும் சரியான உலகோட சேர்ந்திருப்போம். யாரும் நீங்கள் சேர்கிறீர்கள் என்ற ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். அப்போ சேரிடம் அறிந்து சேருங்க. சேர்ந்து உண்மையில இருக்கு. உண்மையில சொல்றேன், யாரும் சேர்க்கிறீங்கிறத அறிந்து சேருங்க. உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இந்த வாய்ப்பை உங்க முன்னாடி என்ன நிறுத்தின அவகாசிக்கும். இதுக்கெல்லாம் காரணமான நான் எல்லா இறைவனுக்கும் இதை கேட்கிற உங்களுக்கும் நன்றி.